வெல்கம் டு விபி லாக்ஸ். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள். நண்பர்களே, இப்போ வந்துட்டு இங்கே தான் வந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்பி குலசைக்கு போக வேண்டியதான். வேலையை அப்படியே போயிட்டு நேரமான பாட்டு போய் குலசைக்கு போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். என்னடா ஒரே டிவோஷனல் லாகாக போடுதுன்னு நினைக்காதீங்க. நம்ம இப்போதைக்கு அப்படி தான் இருக்கோம். ஒரு கோயில் வயலில் தான் சுற்றிட்டு இருக்கோம். அதனால் சரி கிடைக்கிற கண்டனே ஓடுவான்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். அடுத்து போயிட்டு அவங்களுக்கு எடுத்து போடுறேன். நண்பர்களே, நான் வேறு போலீஸ்காரங்க பண்ண சாகசம். அங்க யாரா காரை பார்க் பண்ணது? அந்த வழியா தான் போச்சு. இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டம். நண்பர்களே, நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நாளைக்கு அந்த இடத்துல போய் கால் பண்ணிருக்கீங்க. இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவோஷனல் லாகு, அதாவது பழசிக்கு வந்திருக்கோம். கூட்டம் வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், வேற ஐயா. பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? அவருங்க ஹாய் கேட்டேன். அப்பா அப்படி ஒரு ரெஸ்ட்டை போட்டு கரும்புச்சாறு குடிக்க போகிறோம். இந்த கடையில் தான் கரும்புச்சாறு குடிக்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, இந்த கரும்புச்சாறு மிஷினில் கையை விடணும். எப்படி இருக்கும்? என் கையை விடக்கூடாது, வேற யாருக்கு யார் கையிலேயே விடணும். After hearing this is mind voice be like. ஐயோ, பக்கத்துல யாரு போகாதீங்க. மூல கோளாறு உள்ளவ லூசு பையா. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. என் நினைவே உள்ள மறைச்சிருச்சு. முகமுடி தின்ன மாதிரி இருந்து பிடிக்க மாதிரி. அடிக்கிற வெயிலுக்கு கரும்புச்சாறு குடிக்க நல்லதான். ஆனால் எப்படி குடிக்காம முகமுடி தெரியல மாதிரி. சுற்றி பார்த்தா ஃபுல்லாக கூட்டம் தான். நான் 2 நாளைக்கு இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் தான் பாவம், ரொம்ப கூட்டமாக இருக்கும். எங்கேயுமே அவங்களால நடந்து போக கூட முடியாது, கஷ்டமாக இருக்கும். தலைவனுக்கு தில்லை பார்த்தீங்களா? எப்படி இத்தனை பேர் போகிற இடத்துல ஜம்முன்னு வண்டி விட்டுருக்கான். தலைவனுக்கு தில்லு தான். இங்கே தான் சூரசம்ஹாரம் நடக்கும். கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி இதை பார்த்தீங்கன்னா இப்பவுமே இல்லை சூரசம்ஹாரம் வருஷப்படி இந்த சூரசம்ஹாரம் நடக்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அப்போ அது இப்போ மணியை பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும், 4-4:30 இருக்கும். அதுக்கே இவ்வளோ கூட்டம். அப்போ கூட்டம் ஏறிட்டே தான் இருக்கும்.
கடைசி என் தம்பி சக்கரையை கண்டுபிடிச்சேன். தம்பி சக்கரை இருக்கு. இந்த லூசு பயலால் 4 மணிக்கு கடற்கரைக்கு போனேன். நான் 5 மணி வரைக்கும் இங்கேயே தான் சுற்றிட்டு இருந்திருக்கேன். இவனை தேடி கண்டுபிடிக்க 1 மணி நேரம் ஆகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு. கதையை விட்டுட்டு போயிட்டுருக்கான். இவனுக்காக ஒரு வாட்டிலே நின்று பைத்தியக்கார நாட்டு. சரி இவனுக்காக கொஞ்சம் நேரம் போச்சு பண்ணா செட்டில் நின்னது. வளர்ச்சிக்கு வந்தீங்கன்னா சரியான கூட்டம். வரவங்க பார்த்துவாங்க. இதேமாரி வரவங்கெல்லாம் பைக்கெல்லாம் வீட்டில் விடணுன்னா சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா இப்படி தான். நம்ம வீடு இருக்குது குளச்சல்ல, இருந்தாலும் வீட்டுக்கு வர வழியே மறக்க வச்சுட்டாங்க. அவ்வளோ கூட்டம். அப்படி சுற்றி அங்கே சுற்றி போய் இங்கே சுற்றி போய் படுத்தி எடுத்து கடைசி லோக்கல் கைக்கிட்ட வண்டியை கொடுத்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். என்ன இருக்க பாருங்க, இந்த பையனோட தம்பி ஒருத்தன் நிற்காண்டு உள்ள குறாண்டு பாருங்க. அப்படி தெரியுதானே? அப்படி எல்லாம் சிறுத்தைங்க, சிறுத்தைங்க எப்படி இருக்கான்னு எல்லாம் இந்த பையன் தான் இங்கே கடந்து வளர்த்துட்டு கிடக்கான். எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டது அது ஃபுல்லாக எல்லாம் கருஞ்சிருத்தை. பேசாதீங்க. இதான் நம்ம வீடு கோலசையில். இங்கே தான் நைட்டு ஃபுல்லாக தங்கியிருப்போம். அடுத்தடுத்து விளாக பாருங்கள் நண்பர்களே. நம்ம லாகில் புது ஆள் மாட்டியிருக்கோம். எடுங்க பாருங்க, சிங்க குட்டி மேஸ் அடி துள்ளிக்கிட்டே கிடப்போம். ஐயா மூக்கு முன்னாடி வச்சிடாத, மூஞ்சில் அடிச்சிட போகிறான். அவங்க அம்மா ஒன்று சண்டைக்கு வராங்க. அவன் அம்மா அங்கேருந்து முழிச்சு இல்லை என் பிள்ளையை தூக்குவியால அப்படின்ட்டு. ஹலோ, ஜாலியாக இருக்கேன். ஆட்டம் கொட்டு காடு தான் நண்பர்களே. இங்கே பாருங்க, சக்கரை டீ போடுதான். காஃபி அது டீ இல்லை. அம்மா இருக்கட்டும். ஏய் இந்த தேவை ஊற்றிட்டு இருக்கான் நண்பர்கள். எங்கே பாருங்க, சின்ன பையன் பல்னு பிடிங்கி காற்றுலைக்கு நினைச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. பார்த்துட்டோம் நண்பர்களே. பலூன் ஊதுல பஞ்சர் ஆக்கி விட்டாங்க பாருங்க. அதில் ஒரு ஓட்டம் வந்துட்டு இது டேப், இது பலூன். பஞ்சர் ஓட்டு போகிறான் உட்காந்து. இதில் தான் பஞ்சர் கண்டுபிடிச்சோம். தண்ணியில் முக்கி துப்பி பாரு, துப்பி பாரு பாருங்க. பலூனுக்கு டேப் போட்டு தான் அது எக்ஸ் மாதிரி ஒட்டல. இல்லை அப்படிதான் ஒட்டணும். அக்கு பஞ்சர் எப்படி பண்ணணும் உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் ஃபிசியோதெரபி படிக்கல, படித்தவங்கள்ட்ட போய் எட்டணும். போனடியே போ டக்குனடி. நான் விளாக் எடுத்து போடுவேன் ப்ரோ. ஃபிசியோதெரபிக்கும் அக்கு பஞ்சருக்கும் என்ன சம்பந்தம்? இவ்வளோ தான் அவன் கூறு. அங்கே பாருங்க கூறு, அவ்வளோதான். முடிஞ்சாச்சு. இவன்ட்ட தான் பஞ்சர் ஓட்டு கொடுக்கணும். நண்பர்களே, நம்ம இப்போ ஊத போகிறோம். பல்லு காத்தரிங் மிஷின் இல்லை, நம்ம வாயே நம்மளுக்கு மிஷின். Kiss me, close your eyes and miss me. Close your eyes and kiss me. இப்போ டாம்னு அவன் மூஞ்சில் அடிக்கும். இவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காம இருக்கு. அதான் நல்ல பஞ்சர் ஓட்டி இருக்கேன். இவர்கிட்ட தான் பஞ்சர் ஓட்டு கொடுக்கணும். வரட்டாப்போ நண்பர்களே, மனசில் பெரிய ஏஞ்சல் நினப்பு இருக்கு. இன்னும் ஏஞ்சல் நினப்பு உங்களுக்கு மனசில். அதான் இதோட இந்த விழாவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கான டங்குன்னு கட்டிடுங்க.